மணிரத்னத்தை வந்து அவருடைய படத்தை கணிக்க முடியாது அப்படின்றது தான் என்னோட பார்வை. அவர் இந்த படம் பெரிய ஹிட் அடிச்சிருச்சுடா, அடுத்த படம் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடிஞ்ச காலகட்டம் எதுன்னா 80களில் அவர் முதல் படம் எடுத்தார். அந்த முதல் படத்திலிருந்து பல்லவி அனுபல்லவி அவரோட முதல் படம், அதிலிருந்து தளபதி வரைக்கும் வந்து அவருக்கான அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இருந்தது, சொல்ல முடிஞ்சது. ஸோ இது ஒரு பேசுது. இந்த காலகட்டத்தில் மணிரத்னம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லி அடிக்கிற ஒரு இதில் வந்தார். அதுக்கப்புறம் ரோஜாவுக்கு பிறகான பேஸ் இருக்கு பாருங்க, அதில் பல படங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமான மிஸ் எதுன்னா குரு, அந்த படத்தை சொல்லலாம். அது வந்து மணிரத்னத்தோட ஸ்டாக் தீர்ந்து போச்சுரா அப்படின்ற அளவுக்கு விமர்சனத்தை கலப்புனது எதுன்னா அந்த படம் தான். அதில் அவருடைய மேக்கிங்காக இருக்கட்டும், அல்லது அவர் அந்த ஏன்னா அது வந்து ஒரு நிஜ கதையின் அடிப்படையில் ஒரு நிஜமாக இருந்த தொழிலதிபருடைய கதையை வந்து அவர் படமாக்குறாரு. அப்படி பண்ணும்போது வந்து இருக்கிறத உண்மையாக வந்து கரெக்டாக காட்டணும். அப்படி காட்ட தைரியம் இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அவருக்கு அப்படி காட்ட தைரியம் இல்லாமல் எடுத்த படங்களில் ஒன்று வந்து இருவர், இன்னொரு படம் இந்த படம்.